அவன் வர்றான், எனக்கு சோறு போடுறான், குடியிருக்க இடம் கொடுக்குறான், பிளேக்கு தொழுநோயின்னு தொற்று நோய்கள் எல்லாம் கண்டி வேப்பல் அடிச்சுக்கிட்டு இருந்த போது அவன் இது வியாதி, இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த வியாதி சரியாகும்னு சொல்லிட்டு என் உயிரை காப்பாத்துறான், என் பிள்ளைங்க உயிரை காப்பாத்தினான். ஒரு பக்கம் ஒரு கோவில்ல என்ன உள்ள விடக்கூடாது, நான் ஒரு காலை வச்சுட்டேன்றதுக்காக என்ன தீட்டுன்ட்டு என் குடிசை கொளுத்துறீங்க. இன்னொரு பக்கம் அவன் என் தோல்ல கை போட்டுக்கிட்டு இயேசுதான் உண்மையான கடவுள், வா பாஸ் நீயும் என் கூட சேர்ந்து சமாதானமா இருந்தா நான் உனக்கு அப்பம் தருகிறேன்னு கொடுக்குறான். நான் யாரை மதிப்பேன் சார்? இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆம், சுவிசேஷம் சொல்வது நம்மேல் விழுந்த கடமை. எல் ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.